ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஒரு சிங்கமொழியில் ஒருத்தன் போயிட்டான் மேல் லோகத்துக்கு. சரிண்ணா. இன்னொருத்த போறான் கூடி சீக்கிரம். நீ தெரியாம போட்டே வாட்ஸ்அப்ல? தெரியாமலா போடலண்ணா, கட்சி செய்தி பொதுவா வர்றது ஏதோ ஒன்று போடுறது தான். தர்மபுரி நல்லம்பள்ளி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் எஸ் சண்முகம், இவரது மனைவியும் திமுக கவுன்சிலர். நல்லம்பள்ளியில் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் பழமை வாய்ந்த சென்றாய பெருமாள் கோயில் உள்ளது. புராதன சின்னமான இக்கோயில் முகப்பு தெரியாத வகையில் அரசு விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு சுற்றுச்சுவரை ஒட்டி 4 குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளது. குடியிருப்பில் உள்ள சுவற்றில் எனது முகவரி திமுக என எழுதியும் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, சண்முகம் படங்கள் வரையப்பட்டுள்ளன. இதுகுறித்து பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. கட்டடங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது. தீர்ப்பு வழங்கி 1 வருடம் முடிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட தகவலை திமுக தொண்டர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் உள்ள திமுக குரூப்பில் ஃபார்வர்ட் செய்துள்ளார். இதை அறிந்த ஒன்றிய செயலாளர் எஸ் சண்முகம் குழுவில் தகவலை பரப்பிய நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்தது வைரலாகி வருகிறது. நீங்க யாருண்ணா? நீங்க தான் கூட்டுனுக்கிறீங்க. அதான் போட்டுனுக்குறான். அந்த எங்க கணக்கு அட்ரஸ் எங்க? எதுனா அட்ரஸ் எங்கன்னு கேட்டேன். நான் ஏஎஸ் பேசுறேன் ஒன்றியம். சொல்லுண்ணா. எங்கடா? நான் காரியமங்கலத்துலண்ணா. என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிங்கிறேன். வாட்ஸ்அப்பில் பேரில் நான் குரூப்பில் எதனா போட்டால் ஃபார்வேர்ட் பண்ணுவேன். ஃபார்வேர்டு பண்ணியா? ஆமாண்ணா. ஒரு வைக்கிள் போயிட்டான், இன்னொரு வைக்கிள் போக போறான் திருப்பி அமலாவத்துக்கு. பேரில் நான் கட்சிக்காரே ஏதோ சொல்றீங்க. ஒரு புலி போயாச்சு, இப்ப சிங்கங்க உயிரோட. என்னன்னா புரியல. ஒரு சிங்கமொழியில் ஒருத்தன் போயிட்டான் மேல் லோகத்துக்கு. சரிண்ணா. இன்னொருத்த போறான் கூடி சீக்கிரம். நீ தெரியாம போட்டே வாட்ஸ்அப்ல? தெரியாமலா போடலண்ணா, கட்சி செய்தி பொதுவா வர்றது ஏதோ ஒன்று போடுறது தான். அப்படியா? ஏன்னா உனக்கு யாரும் அனுப்புறதா? ஏன்னா எல்லாரும் எல்லா குரூப்பில் தானே வருது. தருமபுரியில மொத்தம் வந்து 450 குரூப்புக்கு இது. இல்லக்கண்ணா, உனக்கு யார் ஃபர்ஸ்ட் அனுப்புறதா? உனக்கு எந்த குரூப்ல இருந்து வந்தது? ஏன்னா அது எந்த குரூப்பு யாருன்னு பார்த்துட்டு வேணா சொல்றேன். பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அவன் நம்பர் கூட. கொடுக்குறேன்.